பொதுவா ஒரு கைட்லைன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த கைட்லைன் என்ன அப்படின்னா, உங்க வயசு என்ன? உங்க வயசு 30 வயசா? அப்படின்னா, நீங்க 30% சேமிப்பு வந்து நீங்க நிலையான வருமானத்துல முதலீடு பண்ணணும். மீதி இருக்கிற 70% நீங்க நிலையற்ற வருமானத்துல முதலீடு பண்ணலாம். உங்களுக்கு வயசு ஆக, ஆக, ஆக அந்த நிலையான வருமானத்த நோக்கி அ போடப்படுகின்ற ஷேர் அது அதிகமாகினே போகும். ஈக்விட்டி இன்வெஸ்ட்மென்ட் அது வந்து குறைஞ்சுக்கினே வரும். ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு 60 வயசு ஆயிடுச்சுனால், 60% அவர் வந்து நிலையான வருமானத்துல முதலீடு பண்ணணும். 40% தான் வந்து ஈக்விட்டி இன்வெஸ்ட்மென்ட். அதாவது நிலையற்ற வருமானத்துல முதலீடு பண்ணணும். இது வந்து 1. 2வது நிலையான வருமானம் அப்படின்னு சொன்னாக்கா, அதுல உங்களுக்கு பெருசா ஆப்ஷன்ஸ் இருக்காது. நீங்க பிக்ஸட் டெபாசிட் போட்டாலும் சரி, பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் போட்டாலும் சரி, உங்களுக்கு பெண் பிள்ளை இருந்தால் நீங்க செல்வ மகள் சேமிப்பு திட்டத்துல போட்டாலும் சரி, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஏறக்குறைய ஒரு 1/2%, 1% முன்ன பின்ன கிடைக்கும். அவ்வளவுதான். ஆனா, நிலையற்ற வருமானம் அப்படின்னு போகும்போது, ஒரு சில ஆண்டுகள்ல பார்த்தீங்கன்னா, பங்குச் சந்தைகள் நல்ல அபரிதமான ரிட்டர்ன் குடுக்கும். வேற ஒரு காலகட்டத்தில பார்த்தீங்கன்னா, தங்கமும், வெள்ளியும் நல்ல ரிட்டர்ன் குடுக்கும். ஒரு உதாரணத்துக்கு இந்தியால பார்த்தீங்கன்னா, கடந்த ஓராண்டு காலமா பார்த்தீங்கன்னா, பங்குச் சந்தை வந்து பெருசா நல்ல ரிட்டர்ன் எதுவும் குடுக்கல. ஆனா, தங்கமும், வெள்ளியும் நல்ல ரிட்டர்ன் குடுத்திருக்குது. அதுவே நீங்க 2023, 24 காலகட்டங்கள்ல பார்த்தீங்கன்னா, தங்கமும், வெள்ளியும் வந்து நல்ல ரிட்டர்ன் குடுக்கல. ஆனா, பங்குச்சந்தை நல்ல ரிட்டர்ன் குடுத்திருக்குது. சில நேரங்கள்ல பங்குச்சந்தை நல்ல ரிட்டர்ன் குடுக்கும். சில நேரங்கள்ல தங்கம், வெள்ளி நல்ல ரிட்டர்ன் குடுக்கும். சில நேரங்கள்ல ரியல் எஸ்டேட் நல்ல ரிட்டர்ன் குடுக்கும். ஆனா, எந்த காலகட்டத்தில எது நல்ல ரிட்டர்ன் குடுக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதனால நம்ம என்ன செய்யணும்? இருக்கிற சேமிப்ப மாதம் மாதம் வந்து ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு ரூ. 30,000 நமக்கு சேமிப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு ரூ. 10,000 ஒரு தங்கத்திலயும், ஒரு ரூ. 10,000 பங்குச்சந்தையிலயும், ஒரு ரூ. 10,000 ரியல் எஸ்டேட். ஆஃப்கோர்ஸ் ரியல் எஸ்டேட் வந்து ரூ. 10,000 வச்சு நீங்க வந்து ரியல் எஸ்டேட் பணம் வாங்க முடியாது. அதான் இத ஒரு வீடு வாங்குறீங்க, ஒரு அபார்ட்மெண்ட் வாங்குறீங்க. அது இஎம்ஐ வந்து ஒரு 10,000 அந்த மாரி. அந்த மாரி நீங்க வந்து கொஞ்சம் பிரிச்சு, பிரிச்சு நீங்க முதலீடு பண்ணணும்.